ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு மிஸ்டேக் பாப்அப் பாரோட 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயின், ஹீரோ, செஃப் எல்லாருமே சேர்ந்து ரெக்ரூட்மெண்ட் ஃப்ராட ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. அதாவது ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலா அவங்களோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல இருக்கான். அந்த சமயத்துல சில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்த வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு வம்பெழுத்து அவன் கிட்ட சின்ன பண்ண அவன் பாட்டுல கொசு மாதிரி நின்னுகிட்டு சாரின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யூரின் என்ட்ரி கொடுத்து சண்டை போட்டவனோட கையை பிடிச்சு என்னடா உனக்கு சண்டை போடணும்னு ஏன் கூட போடு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஹீரோ அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறான். அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் மெதுவா வந்து, சார் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா, அது வெப்சைட்ல தான் பண்ண முடியுமா, ஷாப்ல அந்த ப்ராடக்ட்டோட எக்ஸ்சேஞ்ச் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ்வளவுதான். இவ்வளவு நேரமா திமிரிட்டு இருந்தவன் சாரி கேட்டுட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கிளம்புறான். அதை ஹீரோ பார்த்துட்டு ஏங்க நீங்க எங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி யூரினை பார்த்து கேட்க, சரி எனக்கு ஒரு சின்ன டவுட், வா உன்னதான் விசாரிக்கணும்னு இங்க வந்தேன், நீ என்ன திருடிட்டீங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் திருடலாம் இல்ல இங்கதான் வேலை செய்யறேன் அப்படின்னு அவ கூப்பிட்ட இடத்துக்கு தனியா போய் பேச போறான். அந்த இடத்துல என்னடா நீங்களா என்ன சீக்ரெட் டீமா இல்ல ஸ்லீப்பர் செல்லா, பெரிய ராஜாங்கத்தையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு சைலண்டா இங்க நின்னுட்டு இருக்கீங்க, அதுவும் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை எல்லாம் நம்ப முடியல, யாரு நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. நீ என்ன கேக்குறதா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நீ ஏன் என்ன பார்க்க வராம இவனை பார்க்க வந்த, சரி இருக்கட்டும், உனக்கு இப்ப உன்னோட கேள்விக்கு பதில் வேணும், அதென்ன இங்க பாத்தியா இவர் தான் எங்களை வழி நடத்திட்டு இருக்க சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல ஒரு போஸ்டர் காட்ட, அதுல பாத்தீங்கன்னா சிஐஏ ஏஜென்ட் ஜான் ஸ்மித்னு இருக்கு. அதை பார்த்துட்டு யூரின் மிரண்டு போயிடா, நீங்களா சிஐயோட ஏஜென்ட்டா, சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, சாரி என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம வந்து இன்டரப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின உடனே சரிம்மா நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, அவங்க போனதுக்கு அப்புறம் ஹானுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இந்த ஜான், சரி என்னோட பேர் ஹான், நான் இங்கதான் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல தத்த புத்தன் வளர வந்திருக்கு. ஜானோ கொரியால பயங்கரமா பட்டைய கிளப்ப, சார் உங்களுக்கு கொரியன் எல்லாம் தெரியுமா, இங்கிலீஷை விட கொரியன் சூப்பரா பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, கொஞ்ச நேரத்துல செஃப் தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு என்ன தெரியலையாடா ஒளரி கொட்டிட்டு இருக்க, நீ பாட்டுல அமைதியா இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டி வேகமா ஓடி வந்து, என்னமா நீ ஷெல்ஃப்ல இருக்க மொத்த நூடுல்ஸையும் எடுத்துட்டு போறேன், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணவே இங்க வந்தேன், இன்னைக்கு டின்னருக்கு அதை கொடுக்கணும், தயவு செஞ்சு ஒரு பாக்கெட்டாவது கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் தான் ரகடாச்சே, சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன, அவ்வளவுதான், அதெல்லாம் தர முடியாது, வேணும்னா என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அந்த பாட்டியோ விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நூடுல்ஸ் அது கிடைக்குமான்னு. அந்த சமயத்துல ஹீரோயின் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போயிருவாங்க. ட்ராலி மட்டும் தனியா இருக்கும். அப்ப ஒரே ஒரு நூடுல்ஸை மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தோன்னு, ஏன் கார்ட்ல இருக்கிற நூடுல்ஸ் திருட பாக்குற அப்படின்னு பாட்டியை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட, அந்த பாட்டியும் ஏமா என் பேர் எனக்கு ஒரே ஒரு நூடுல்ஸ் தானே கேட்டேன், நீ என்னமோ வண்டி ஃபுல்லா நூடுல்ஸ் ஏத்திக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள கை கலப்பு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. என் வயசுக்கு என்ன பார்த்து நீ எதிர்த்து பேசுவியா, வரியா ரெண்டு பேருக்கும் நடுவுல 20-20 வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் குழந்தை மாதிரி ஃபேஸ மாத்திக்கிட்டு உங்ககிட்ட 3 ஆக்டிங்லாம் பண்ணி செம்மையா கலாய்க்க, அவங்களும் சும்மா இல்லாம முடிய பாரு மூக்க பாருன்னு கண்ணா பின்னு திட்ட, அப்போ அந்த பாட்டியோ கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, நீ வாழ்க்கையில வேலையே செஞ்சிருக்க மாட்டேன்னு நல்லா தெரியுது, ஏதோ வசதியான பொண்ணு இவ கஷ்டப்படுற போல இருக்குன்னு அப்படி இப்படின்னு ஐஸ் வச்சோன்னு ஹீரோயினும் கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்து கொடுத்துறா. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் வெளியில உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல இவளோட வேலை என்ன, எப்படியாவது இந்த பாட்டியோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கணும் இல்லையா, அதுக்காக அவங்க கிட்ட வலிஞ்சு கொலைஞ்சி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியும் ரெசிபி எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்டைல நூடுல்ஸ் பண்ணி அவங்க பேரனுக்கு வைப்பாங்களாம், அதை கடன்னு சாப்பிடுவானா. சோ இந்த டிப்ஸ் அவ கேட்டுட்டு தேங்க்யூன்னு சொல்றா. அப்புறம் அப்படியே பேசிட்டு இருந்தவ, பாட்டி கோச்சுக்காதீங்க, இவ்வளவு நூடுல்ஸே நான் வாங்குறது சம்பாதிக்கிறதுக்காக தான், என்னோட கடையில வச்சு இது சேல்ஸ் பண்றதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குனு இவங்க என்னம்மா உனக்கு கல்யாணம் கூட ஆகலையா, நான் என்னோட பேர பையன் இங்கதான் வேலை செய்யறான், அதை உன்கிட்ட சொல்ல மறந்துட்ட பாரு, அவனோட பேரு சோய் சிங் டாங், நான் வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்டே இருந்து பை சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப அடுத்து அவங்களோட பார காட்டுறாங்க. அந்த இடத்துல வாங்கிட்டு போன ப்ரொவிஷன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு செஃப் பார்த்தா அவர் ஏதோ எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதிட்டு இருக்க, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு, ஆக்சுவலா போன ஜென்மத்துல நீ என்னவா இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு இதை நான் கத்துக்கிறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணேன், அதை தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி எப்பவும் போல அவர் பெருமை பத்திட்டு இருக்க, இங்க பாரு நாளைக்கு அந்த மரண தேவன் இருக்காரு இல்லையா, அவரோட இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குதான், அங்க போனா நிறைய பேர் இருப்பாங்க, அதுல யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும், அதை தீர்த்து வச்சா போதும், நிறைய பேரோட பிரச்சனைய நம்மளால தீர்க்க முடியும், பட் டைம் இருந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செஃப் ஹீரோயினை கூப்பிட ஓகேன்னு சொல்லிடா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் நடந்து போகும்போது முன்னாடி யூரி நடந்து போறா, பின்னாடியே மெதுவா நடந்து போனவன் இப்படி நடந்து போறமே திடீர்னு நம்மள மல்லாத்தி ரெண்டு பொக்குன்னு குத்துனானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவன் பொறுமையா தான் நடந்து போயிட்டு இருப்பா. பின்னாடியே ஃபாலோ பண்ணும்போது அவன் எதிர்பார்த்த மாதிரியே பின்னாடி திரும்பி, யாரா நீ, எதுக்காகடா என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க பாக்கறா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன தெரியலையாங்க, நான் சும்மா தாங்க இந்த பக்கமா போனேன், எங்க வீடு இந்த பக்கமா தாங்க
இருக்கு, நானும் இதே ரூட்ல போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணல, கிட்ட பேசணும்னு நினைக்கல, அதானே உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சா அப்படி இல்ல அதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நீ இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரது எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறா. அவனும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக இந்த பக்கம் ஹீரோ விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு பாப்பா பார்க்குள்ள நுழையிறான். ஆனா அங்கதாங்க ட்விஸ்டே. ஆக்சுவலா அவன் உள்ள நுழைஞ்சா அது வேற ஒரு இடமா இருக்கு, எங்க இருக்கும்னே தெரியல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய ஆர்மி மாதிரி நடந்து போறாங்க, போர்டெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, ஏதோ போட்டி நடக்கிற மாதிரி இருக்கு, ஜோசன் காலகட்டம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த பாரை விட்டு வெளியில வந்தா இப்ப நார்மலா பிரசன்ட் லைஃபுக்கு வந்துடுறான். சுத்தி பார்த்தா என்னடா இது வினோதமா இருக்கு, இந்த பார்க்குள்ள போனா வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிடுறோம் அப்படின்னு யோசிச்சவன் திரும்பவும் உள்ள போறான். என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஹீரோயினும் செஃப்பும் ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. டே இங்க வாடா அப்படின்ற மாதிரி இவனை கூப்பிட்ட உடனே, ஓ நீங்க இங்க இருக்கீங்களா, எந்த இடத்துல இருக்கோம், யார் இவங்க எல்லாம், ஆக்சுவலா பாரை விட்டு வெளியில போனா நம்ம உலகத்துல இருக்கோம், இது வேற உலகம் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நாம இப்போ அந்த மரண தேவனோட இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா இது சொர்க்கம்னு சொல்லலாம். இங்க இருக்கவங்க எல்லாருமே செத்து போனவங்க, அவங்களோட நன்மைகளுக்காக இங்க அவங்களை கூப்பிட்டு ஒரு போட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு லாட்டரி பிரைஸ் விழும். அந்த பிரைஸ் எடுத்துட்டு போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்க அவங்க குடும்பத்துக்கிட்ட கொடுத்தா அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த போட்டி நடக்குது. இது ஒரு மூதாதையர்கள் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குல வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஜோஷ் ஆயிடுது. சரின்ட்டு இவங்க இப்ப ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாமே ஃப்ரீ, அங்க இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு. அப்ப நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு டீமை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர், நான் இப்படி தேவையில்லாம செத்து போயிட்டேன், என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரோ, நான் மட்டும் என் குடும்பத்தை விடாம அப்படியே ஓட புடிச்சிட்டு வந்தேன், எல்லாருமே அப்படிதான். ஆனா இந்த போட்டியில ஜெயிச்சு எப்படியாவது ஃபைனல வின் பண்ணி என்னோட பேரனுக்கு நான் எல்லாத்தையும் செய்யணும், என் குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணணும், என்னோட சிங்டானுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் நீங்க சிங்டானோட தாத்தாவா, ஆக்சுவலா பேரை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு சர்வ் பண்ண வந்தவன் கேட்க, அவரோ டக்குன்னு எழுந்து ஹீரோட கையை பிடிச்சு, என்னப்பா இது, இந்த சின்ன வயசுல இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கியே, பரவாயில்ல, நீ வந்தது சொர்க்கம், அதுக்காக நீ கவலைப்படாத, மறுபிரிவின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பரா வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சேர் அப்லாம் பண்றாரு. இந்த பக்கம் மீச வச்சுட்டு இன்னொருத்தர் எதுக்கு எடுத்தாலும் கலாய்ச்சிட்டே இருக்காரு. இங்க நடக்கிற விஷயங்கள் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுது. அந்த நேரத்துல இந்த டெத் இருக்காரு இல்லையா, அவரு வர, அவரை பார்த்துட்டு ஹீரோக்கு லைட்டா பயம். அவரு பயங்கர ஜோஷா பேசிட்டு இவனை சேர் அப்லாம் பண்றாரு. அந்த நேரத்துல நீங்க இப்படி பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும், நம்ம வாங்க ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அந்த டெத்து கூட ஹீரோயின் ஓடி போயிடா. இந்த பக்கம் 2020யோட போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள சேரப்பாகி குடுகுடுன்னு ஓடி வராங்க. அப்ப சிங்டானோட தாத்தா, நான் எப்படியா அந்த போட்டியில ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயின் டீம் கிட்ட வந்து சொல்ல, அவரோட பக்கத்துல இன்னொருத்தர் மீச வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவரை வம்பிழுத்துட்டே இருப்பாரு. அவர் வந்து ஒரு இடி இடிக்கிறாரு. இந்த பக்கம் பிரசன்ட்ல வீட்டுல காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பாட்டி நூடுல்ஸ் வேணும்னு ஹீரோயின் கிட்ட இருந்து அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்தாங்களே, அவங்க வாங்கிட்டு வந்து சமைச்சு தன்னோட பேரனுக்கு கொடுக்குறாங்க. பேரை யாருன்னு பாருங்களேன், நம்ம ஹீரோ கூட வேலை செஞ்சுட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டிவியை பார்த்து டிஸ்கஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு செக் புக் மாதிரி பாட்டி கிட்ட கொடுத்து, பாட்டி இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா அது அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க, டக்குனு இவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு, பாட்டி இந்த மந்த் நீங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டு ரிலீஃப் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போற காலத்துல சர்ஜரி அது அதுன்னு தேவையில்லாம காசை செலவு பண்ண வேண்டாம், இதை நீ வச்சுக்கோ, உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பணத்தை திரும்ப கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பாசம் எல்லாமே இருக்கு. பட் வறுமை என்ன பண்றது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போட்டியே ஆரம்பிக்க போகுது. நம்ம செஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த சமயத்துல ஹீரோயின் ஏதோ போர்டெல்லாம் பொடிச்சிட்டு இருக்கா. இங்க எல்லாருமே சேர பாருங்க. போட்டி நடந்துட்டு இருக்க இடத்துல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி சிங்டாங்கோட தாத்தா பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு அவசரமா ஓட, அந்த நேரத்துல அந்த மீச வச்சுற இடிக்க அவசரப்பட்டு ஓடி வந்து ஹீரோயின் கையில இருக்க போட பிடிக்க, சார் இது போட்டி கிடையாது, நான் இந்த போர்டு கையில வச்சிருக்கேன், எந்த பக்கம் வின் பண்ணுதுன்னு சொல்றதுக்காக நீங்க போட்டிக்கு போகணும்னா ஒரு பக்கமா நில்லுங்க, ரெண்டு டீமுக்கான போட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நின்னுக்கிறாங்க. இந்த பக்கம் நிக்கிற டீம், அந்த பக்கம் நிக்கிற டீம் எல்லாருமே தனித்தனியா தான் போட்டியை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோப்ல சிப்ஸை கட்டி வச்சிருக்காங்க. அதை கையாலே கவிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் மாவுல ஏதோ இருக்கு அதை வேற எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எண்டிங் லைனை மீட் பண்ணணும். இதுதாங்க போட்டி. பட் சிங்டாங்கோட தாத்தா கரெக்டா பண்ணிடுவாரு. அவர் தான் அந்த டீம்லயே ஃபர்ஸ்டா வந்துருவாரு. ஆனா இந்த மீச வச்சு பாருங்களேன், ஃப்ராட் வேலை பண்ணிட்டு சிப்ஸை வாயால கடிக்காம கையால எடுத்து கடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மாவுல ஏதோ இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற மாவை சும்மா முகத்துல ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பினிஷ் லைன் வரதுக்குள்ள பக்கத்துல வரவங்க மூஞ்சில மாவு ஊதி விட்டுட்டு எப்படியோ ஃப்ராட் தனமா ஜெயிச்சிடறாரு. வேற வழியே இல்லை. இவங்க பண்றதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்பு இருக்கு, அந்த கம்பு கடியில அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு வரணும். அதுல ஒவ்வொருத்தரும் கம்ப தள்ளி விட்டா அவுட். நம்ம சிங்டாங்கோட தாத்தா நேர்மையா ஜெயிச்சிருவாரு. ஆனா இந்த மீச வச்சோரோ அப்படியே பேக் சைட காமிச்சிட்டு வந்து அந்த கம்பு கடியில பூந்து வராரு. இப்போ ஃபைனல்ஸ் வந்துருச்சு. அந்த மீச வச்ச தாத்தாவுக்கும் நம்ம சிங்டாங்கோட தாத்தாவுக்கும் தான் இறுதி போட்டி. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லாட்டரி. சிங்டாங்கோட தாத்தா பக்கத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல அவரு நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாரு. எல்லா விஷயத்திலயும் ஃப்ராட் பண்ணுவாரு. எப்படிதான் இவரை வீழ்த்த போறாருன்னே தெரியல. போட்டி பாருங்களேன், பயங்கர சுவாரஸ்யமா போகும். ஒரு காலை மடக்கிக்கிட்டு 2 பேரும் முட்டிக்கணும். இதுல யாராவது காலை விட்டுட்டு கீழே விழுந்துட்டு அவுட். அப்படியே மாத்தி மாத்தி பண்ணும்போது அந்த மீச வச்ச தாத்தா ஃப்ராட் எல்லாம் பண்ணுது. இந்த பக்கம் ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ற பேர்ல ஹீரோயும் உதச்சிருவா. அப்படியே இந்த பக்கம் மாறி மாறி இந்த போட்டி போய்கிட்டே இருக்கு. இந்த தாத்தாவால தாக்கு பிடிக்க முடியல. அவரு ஃப்ராடு தனமா உதைக்கிறாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சவரு டக்குன்னு தன்னோட கும்ஃபு வித்தைய காட்டி அப்படியே வானத்துல பறந்து காலை எடுக்காம அப்படியே சுத்திக்கிட்டு வந்து மீச வச்ச தாத்தாவை ஒரே இடி. அவ்வளவுதான், மீச வச்ச தாத்தா கீழே விட. இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னா சிண்டாங்கோட தாத்தா தான். அவ்வளவுதான், எல்லாருக்கும் சந்தோஷம். இப்ப இவருக்கு லாட்டரி கிடைக்க போகுது. இந்த லாட்டரிய எப்படியாவது தன்னோட பேரனுக்கு கொடுக்கலாம். இதுதான் ரூல்ஸ். போட்டியில வின் பண்ணதுனால போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க, கப்பெல்லாம் கொடுக்குறாங்க, கீழே இந்த செக் வரைக்கும் கொடுக்க அத டெத்தும் வந்து ஹார்ட் எல்லாம் காமிச்சு அவருக்கு பிரசன்ட் பண்ணி போட்டோ எடுத்துக்கும். செம்ம ஃபன்னா இருக்கும் அந்த இடத்துல. நான் இது வரைக்கும் எவ்வளவோ போட்டியை பார்த்திருக்கேன், இது மாதிரி செத்தவங்களுக்குள்ள ஒரு போட்டியை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு சந்தோஷப்பட அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவுக்கு லாட்டரி சீட்டு கிடைச்சிருச்சு. அத தன்னோட பேரனுக்கு எப்படி கொடுப்பாரு? உணவு மூலியமா தான். இவர் அப்படியே இந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்ப அந்த பேரை முன்னாடி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ 7, 11, 19, 23, 36 இத்தனை சீட் இருக்கும். அதுல நீ 45 எடுத்தீனா வின் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி சந்தோஷமா ட்ரீம்ல இந்த விஷயத்த சொல்லும் போது இத 3 பேரும் எட்டி பாக்குறாங்க. ஃபைனலா அந்த தாத்தா சொர்க்கத்துல போட்டி வச்சு விளையாண்டு அதுல ஜெயிச்சு பேரனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நம்ம தாத்தா எல்லாம் இதே மாதிரி கனவுல வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா நல்லா தானே இருக்கும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இந்த பக்கம் இவர் ட்ரீம்ல தன்னோட பேரங்கிட்ட லாட்டரி நம்பரை சொல்லிட்டாரு. சந்தோஷமா என்னோட பேரங்கிட்ட லாட்டரி நம்பரை சொல்லிட்டான், கண்டிப்பா அந்த லாட்டரியை நாளைக்கு வாங்குவான், அதுல அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழும், சோ அவன் இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ போறான் அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்கு அந்த தாத்தா வந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல டெத். அது கூட 2 அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம். அவன் டேப் காமிச்சு எதையும் சொல்ல இந்த பக்கம் எல்லாரும் வந்துடுறாங்க. அவரு இவங்க வந்துட்டாங்கன்றதுனால மறைக்கிறாரு. என்னத்த மறைக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டவுட் பட்ட அந்த டேப்பை புடுங்கி பார்த்தா அதுல சிண்டாங்கோட போட்டோ இருக்கு. என் பேரனுக்காக சம்பாரிச்சு நல்லா வாழ்வான்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு லாட்டரி நம்பரை போய் சொன்னா என் பேரன் செத்து போயிடுவான்னு நான் சொல்றீங்க அப்படின்ட்டு இந்த தாத்தா பயங்கரமா கதறி அழறாரு. வேற வழி இல்ல, என்னால தடுக்க முடியாது, எனக்கு மேல இருக்க ஒரு என்ன ஆணையிடுறாரோ அதுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மரணமும் சொல்லிடுது. அதை கேட்டுட்டு எல்லாருமே கெஞ்சுறாங்க. என்னலா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா இவனுக்கு குறிப்பிட்ட டைம்குள்ள மரணம் நிச்சயம். அதுக்குள்ள இவனை நீங்க காப்பாத்தணும்னா யாராவது ஒருத்தவங்க இவங்களோட ரத்த வம்சாவழியில புண்ணியம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அந்த புண்ணியத்தை கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்தா இவன் உயிரோட இருப்பான். ஆனா அந்த புண்ணியத்தை பர்மிஷனோட தான் வாங்கிட்டு வரணும், இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து திருடிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. டைம்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு வார்ன் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்ட்டு அதுதான் சொர்க்கலோகமாச்சே. அங்க பாத்தீங்கன்னா யமனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆபீஸே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட பாவ கணக்கு வழக்கு எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆபீஸே இருக்கு. அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கும் போது அந்த தாத்தாவும் பயங்கரமா கதறி அழுறாரு. அவரை ஆசுவாசப்படுத்திட்டு நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு இந்த தாத்தாவோட ஐடியா கொடுத்த உடனே அவரோட ரத்த வம்சாவழிகள் யார் யாரு அப்படின்னு டிஎன்ஏ வச்சு செக் பண்றாங்க. அதுல செத்து போனவங்க யாரு அப்படின்னு செக் பண்ணும்போது இப்ப நூடுல்ஸை கடனா வாங்கிட்டு போனாங்களே அந்த பாட்டியும் ஆல்ரெடி செத்து போன பாட்டியும் ஃபிகர்ல வராங்க. ஆக்சுவலா அந்த பாட்டியும் சீக்கிரமா சாக போறாங்க போல இருக்கு. அதனாலதான் இங்க லிஸ்ட் அவுட்ல காட்டுது. இவங்களோட கணக்கு வழக்குகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பாட்டி நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டியோட புண்ணிய கணக்குகளை வாங்கிட்டு போய் பேரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு போனா அவங்க ஒரு பெரிய நர்சரியை வச்சு நடத்துறாங்க. அதாவது கித்துவர குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரி அவங்க ஒரு ஆர்கனைசேஷனே வச்சு நடத்துறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு அழகான சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பாட்டி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு நூடுல்ஸ் கடை போட்டு அங்க இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீயான சாப்பாடு கொடுக்க அதை ஹீரோயினும் பார்த்து ரசிக்கிறா. அங்க இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த பாட்டி அதை வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே, இங்க இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீயா ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறீங்க, எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க இந்த போட்டியை பார்க்கறதுக்காக வந்தோம், அவங்களுக்கு ஃப்ரீயா சமைச்சு கொடுக்க வந்தோம், சோ நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த
அந்த பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எனக்கு உங்களோட புண்ணிய கணக்குகள்ல இருந்து கொஞ்சம் வேணும், உங்களோட வம்சா வழியில வர உங்க பேரனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. சிங்டாங்கோட உசுரதான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பாட்டிக்கும் அவங்களோட பாட்டிக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு போல இருக்கு. அதனால இந்த லாட்டரி டிக்கெட்டை நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு முதல்ல உங்களோட புண்ணிய கணக்குகளை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சரி இருந்தாலும் கொடுக்குறேன், நான் வச்சுக்கிறேன், என்னோட புண்ணிய கணக்குகளை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இந்த பக்கம் எல்லாருக்குமே சந்தோஷம். அதே சமயத்துல ரீசெண்ட் லைஃப்ல காட்டுறாங்க, தூக்கத்துல இருந்து எழுந்து வந்தவன் பாட்டி 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 பேனா நோட்டை எடுத்துட்டு வாங்க, நான் கனவுல ஒரு விஷயத்த கண்டேன் அப்படின்ட்டு தாத்தா சொல்லிட்டு போன நம்பர் எல்லாம் எழுதுறான். அதுல இந்த நம்பரை நான் லாட்டரி டிக்கெட்டா வாங்கினா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நான் சும்மா தான் சொல்லிட்டு இருப்பேன், உங்க தாத்தா வந்து கனவுல உனக்கு பரிசு கொடுத்தாதான் உண்டுன்னு அதே மாதிரி கொடுத்துட்டாரா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ பயங்கரமா மனசுடைஞ்சு போயிருக்கான். சின்ன வயசுலயே குழந்தைங்க எப்படி இறந்து போய் இந்த இடத்துல ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்து பெரியவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு, சொர்க்கத்துல இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா சின்ன குழந்தைங்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி எப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்கும் போது அந்த சமயத்தில் டே சன்செட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க பேக்கெட்டில் இருக்கிறது இந்த மீசை வச்ச திருட்டு தத்தா குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க, ஹீரோயின் அசந்த சமயத்தில் ஹீரோயின் பேக்கெட்ல இருந்து அந்த புண்ணிய கணக்குகளை எடுத்துக்கிட்டு இப்படி ஓடுவாரா. அவ்வளோதான், 3 பேர் துரத்துறாங்க. அந்த சமயத்தில் டே நம்ம 3 பேர் ஓடினா வேலைக்கே ஆகாது, ரொம்ப கம்மியாக இருக்கு, அவனுக்கு மரணம் நிச்சயமாயிடுச்சு, அதனால நீயாவது போய் அவனை கூட இருந்து பார்த்துக்கோ, அவனுக்கு எதுவுமே ஆக விடாம பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோவை அனுப்பி வைக்க ஹீரோவும் வேலைக்கு வரான். அந்த இடத்துல சிங்டாங்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்னடா பண்ணுவேன், வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா, இங்க பாரு நான் லாட் டிக்கெட் வாங்கியிருக்கேன், இந்த டிக்கெட்டை சொன்னது யாரு தெரியுமா, என் ட்ரீம்ல எங்க தாத்தா வந்து சொல்லியிருக்காரா, கண்டிப்பா இது விழப்போது, நான் அம்பானி ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, இந்த லாட்டரி டிக்கெட்டை நீ கைமாத்தும் போது நீ செத்து போயிடுவேடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, மச்சான் நீ எந்த வேலையும் பார்க்காத, உனக்காக எல்லா வேலையும் நான் பார்க்கறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் தூக்கி வைக்க போவான். அதை வந்து பிடிக்கிறான். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல யாராவது ட்ராலியை தள்ளிக்கிட்டு வந்தா கூட இவன் போய் எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். அப்ப வாழைப்பழத்தோல் கீழே கிடக்கும், அதை பார்க்காம சிங்டாங் நடந்து வரும்போது அது வழிக்கு விட்டு செத்து போயிட்டானா என்ன பண்றதுன்ட்டு இவன் குறுக்க போய் அந்த வாழைப்பழத்தோல் அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஸ்கேட்டிங்லாம் விட்டுட்டு இருக்க, இது வேலை செய்யற இடம் அப்படின்னு சிங்டாங் சொல்ல, டே மச்சான் இப்படியே படுத்துக்கிட்டு இப்படி எக்ஸசைஸ் பண்ணா சூப்பரா இருக்க, நீ வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அவனை காப்பாத்துறத காட்டிக்காம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல டைமோ ஆயிடுச்சுங்க, மரண தேவதன் டைம் எல்லாம் பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிற சமயத்துல ஹீரோயின் வந்து தடுத்துட்டாங்க. நாங்க தான் அந்த புண்ணிய கணக்குகளை வாங்கிட்டோம்னு சொல்றோம் இல்லையா, அதை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறதுக்குள்ள இன்னொருத்தன் புடுங்கிட்டு போயிட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீங்க எங்க கூட தானே பழகிட்டு இருக்கீங்க, அவனோட உசுரை காப்பாத்தணும், நீங்க பாட்டுல அத்துமீறி உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்திருக்க. அவரு ஹீரோயினை ஏமாத்திட்டு உள்ள புந்துறாரு. அவ்வளவுதான், அவரை துரத்துக்கிட்டு ஹீரோயின் வர இந்த பக்கம் 2 பேரும் இந்த குடோன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அட்டைப்பெட்டியை அடுக்கி வைக்கிறதுக்காக போறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ, டே மச்சான் இன்னைக்குன்னு பார்த்து இந்த அட்டைப்பெட்டியை இந்த குடோன்ல அடுக்கி வைக்கணுமா, இந்த குடோனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நம்ம நாளைக்கு இதை பண்ணிக்கலாம்டா, அப்படியே ட்ராலியோட விட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அட்டைப்பெட்டியை 5 நிமிஷத்துல கணக்கு பார்த்து வச்சுட்டு போறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துல மரணம் அந்த இடத்துக்கு வந்து அவனை கொல்றதுக்காக ஏதோ ஃபோர்ஸ் அனுப்புதுங்க. அந்த நேரத்துல 2 ட்ராலி மோதிக்கிட்டு சிங்டாங்க நோக்கி வர அதை ஹீரோ கவனிக்கல, அப்புறமா கவனிச்சிடறான். அப்படிதான் சடனா ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு அவனை பிடிச்சி தள்ளி விட 2 பேரும் உருட்டடிச்சுக்கிட்டு ஒரு சந்தில போய் விழுந்துறாங்க. நல்ல வழியா ட்ராலி கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. பட் இந்த பக்கம் அவனோட தலையிலயும் அடிபட்டுருது, அப்படியே படுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரணத்தை போட்டு ஹீரோயின் மேலே ஏறி உட்காந்துட்டு, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல புண்ணிய கணக்குகளை வாங்கியாச்சு, இதோ தர்றோம், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்ன்ற மாதிரி சொல்ல, ஏமா என் வேலையை நான் சரியா பார்க்கலனா மரண தேவதை எனக்கே மரணத்தை கொடுத்துருவாருமா, அவருக்கு அசிஸ்டண்டா தான் வேலை செய்யறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த சொர்க்கத்துல இந்த தாத்தா திருடிட்டு போனார் இல்லையா, அவரை பிடிச்சி கட்டி போட்டுட்டு செஃப் எப்படியோ அந்த புண்ணிய கணக்குகளை வாங்கிறாரு. அதுக்கப்புறமும் அவரை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டிட்டு, நீ சொர்க்கத்துல இருக்க வேண்டிய ஆளே இல்லை, எப்படியோ மிஸ் ஆகி இங்க வந்துட்ட, இப்போ நாம் திரும்ப போகணும்னா டைம் வந்தாதான் போகணும், அந்த நேரத்துல தான் படகு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட மனசாச்சு ஒத்துக்கவே இல்லை, இப்படி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவனோட உசுர் போயிடும் அப்படின்னு டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. இந்த பக்கம் மரண தேவதன், நான் சொல்றத கேளு, ஆக்சுவலா என்னோட வேலையை பார்க்கறதுக்காக தான் நான் பூலோகத்துக்கு வந்திருக்கேன், அவனோட உயிரை எடுத்தே ஆகணும், இப்படி வழியில நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தான் பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அவனோட உயிரை எடுத்ததுக்கு நான் விட மாட்டேன், அவன் இப்போ செத்து போவான்னு போட்டுருந்துச்சு, ஆனா எப்படி செத்து போவான்னு போடல இல்லையா, அதனால ஹார்ட் அட்டாக்ல சாவ போறான் அப்படின்ட்டு அந்த ஐபேட்ல இவர் மாத்தி எழுதிடுறாரு. சோ அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் அப்படியே அனுப்பும் போது ஹீரோயின்
அதை வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பட் அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக்கும் பறந்து போக மாட்டேங்குது. இவரும் டிக்குன்னு அனுப்பிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இடத்துக்கு யூரின் வரா, என்ன குடோன்ல சத்தம் கேக்குதே அப்படின்ட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவ அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. இவன் ஃப்ரெண்டை தூக்கிட்டு ஒரு சந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அந்த யூரின் என்ன டப்பாலாம் கீழே விழுந்து கிடக்கே அப்படின்னு எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஃப்ரெண்ட் எங்க பேசிட்டு போறானோ அப்படின்ட்டு வாயை பிடிச்சி பொத்திக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் யூரின் அவளோட வேலையை முடிச்சுட்டு மரண தேவதனை அப்படியே கிராஸ் பண்ணி போக அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சும்மா இருப்பாரு அந்த மரணம். எப்படியாவது ஹீரோயினை கண்ணில் மண்ணை தூவிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இவங்களும் ஆடி அதை சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அப்படியே ஹீரோ என்ட்ரியா செஃப் தலையெல்லாம் கொதிக்கிட்டு தண்ணி சொட்ட உள்ள நுழைஞ்சு அந்த புண்ணிய கணக்குகளை கொடுக்க அவ்வளவுதான். அதை எடுத்து ஐபேட் மேல வச்ச உடனே சிங் டாங் காப்பாற்றப்படுறான். அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதி பெருமூச்சு வருது. இந்த பக்கம் பாட்டி உட்காந்து எதையோ தச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப டயர்டா இருக்கும். அப்படியே சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சொர்க்கத்துல ஒரு பாட்டி புண்ணிய கணக்குகளை தானமா கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹே நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு நான் சாப்பாடு பண்ணி கொடுக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஒன்னும் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுக்க வேணா, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், இங்கே உட்காரு, ஆல்ரெடி நீ இடுப்பொலியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க இல்லையா, அதுக்கு ஆபரேஷனுக்கு காசு இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்ல என்னோட பேரை லாட்டரி சீட்டை வாங்கியிருக்கான், இந்த லாட்டரி சீட்ல ஏதாவது காசு கிடைக்கணும், ஆபரேஷன் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தூக்கமா வருது, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு அவங்களோட மடியிலே படுத்துக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு, நீ தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள உன்னோட ஹெல்த் கியூர் ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க ஒரு சுருக்கு போய் வச்சிருக்காங்க. அதுலேருந்து அவங்க உடம்பு குணமானுங்கிறதுக்காக வயிற்றுல எதையும் எடுத்து வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் பாட்டிக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம், எல்லாம் கியூர் ஆயிடுது. அந்த நேரத்தில் பாட்டி அசந்து தூங்கும் போது புண்ணியத்தை தானமா கொடுத்த பாட்டியை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் நீங்க உங்க புண்ணிய கணக்கை கொடுத்து உதவுனதுனால இவங்க பேரன் காப்பாற்றப்பட்டான் அப்படின்ற மாதிரியான தகவல் சொன்னோன்னா அந்த பாட்டி சந்தோஷப்பட்டு அந்த இடத்தை விட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் பாட்டி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கனவுல இருந்து எழுந்த மாதிரி டக்குன்னு எழுந்து உட்கார அவங்க பாட்டுல கடற்கடனை வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பேரன் பார்த்துட்டு, என்ன பாட்டி இஞ்சிட்டப்பா அசால்ட்டா தூக்குற, உனக்கு தான் இடுப்பொலி இருக்கே, அப்படிலாம் தூக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால எதை வேணாலும் தூக்க முடியும்டா, பாக்குறியா எப்படி எல்லாம் தூக்குற பாரு அப்படின்ட்டு டான்ஸ் ஆடியே காட்டுறாங்க. ஹே என்ன பண்ணிட்டு இருக்க, அசத்துற நீ அப்படின்னு கூடவே அவனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறான். இப்போதைக்கு எனக்கு இடுப்பொலியெல்லாம் போச்சு, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு நல்லா தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் இவங்களோட கணக்கும் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்பாடா இவனோட குறைய தீர்த்து வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு செஃப் அப்படியே வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு, நீ இதுக்கு மட்டும்தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதோ முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, வெங்காயத்தை உரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, வெங்காயத்தை உரிச்சிட்டேன், பூண்டை உரிச்சிட்டேன், உருளைக்கிழங்கு உரிச்சிட்டேன், வேற என்ன வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, இந்த கருவாட்டோட எல்லா அன்வான்ட் பகுதியெல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, கருவாடை கிளீன் பண்ணுமா, உன்னால கொஞ்ச நேரம் நான் கேம் விளையாடுறத பொறுத்துக்க முடியாது இல்லையா, தோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே, நான் ஒரு சீஃப் இன்ஸ்பெக்டர், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இப்படி கருவாடெல்லாம் கிளீன் பண்ண வைக்கிற பத்தியா, அதுதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்களும் சம சந்தோஷத்தோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவரும் சந்தோஷமா தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பான் இல்லையா, அதனால பாருக்குள்ள வந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனை ஹீரோயின் கைத்தாங்களா கூட்டிட்டு போய் அடுத்த ரூம்ல படுக்க வைக்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பாருக்குள்ள நம்ம டெத் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை கருவாடை கிளீன் பண்ண வச்சுட்டாங்களா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா சார் வேற வழி இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னா இதெல்லாம் கிளீன் பண்ணி சமைச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒரு சீஃப் போலீஸ் ஆஃபீஸர், அதை மறந்துட்டு உன் வேலையே பண்ணாம நீ இருந்துட்டு இருக்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே உன் வேலையை எப்போ பார்க்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, பார்க்கணும் சார் உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரல, அதனாலதான் கூலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு தகவல் வர நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல டெத்துக்கு ஒரு கால் வருது. டக்குன்னு இந்த இடத்துல இது மாதிரியான ஒரு துர்ஆவி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு சும்மா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நம்ம சீஃப் மாதிரி நேரா போய் ஒருத்தங்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு, பொலந்து கட்டுறாரு. அப்பன்னு பாத்தீங்கன்னா அவரோட கையில ஒரு ஈட்டி மாதிரியான ஒரு ஆயுதம் வருது. அந்த ஆயுதத்தை எடுத்து ஆப்போசிட்ல நிக்கிறவன் மேல அப்படியே தூக்கிறிய கொஞ்ச நேரத்துல அவன் பாம்பலா மாறிடுறான். ஃபைனலா அது ஒரு கோலி குண்டா மாறிடுது. ஆக்சுவலா அவனோட ஆத்மாவை கோலி குண்டுல அடைச்சிட்டாரு. அது ஒரு ஆவின்னு சொல்லலாம், அதாவது டெவில்னு சொல்லுவாங்க இல்லையா, பேய், அது மாதிரியான கெட்ட ஆவிய கோலி குண்டுல அடைச்சிட்டு பயங்கர கொடுமையா சிரிப்பாரு. இவருக்கு இன்னொரு முகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இப்பதான் தெரியும். இந்த பக்கம் ஹீரோவை படுக்க வச்சுட்டு அவன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு அப்படியே அவனை பார்த்தோன்னே பாவமா போயிடுது. இருடா அவனுக்கு மெடிசன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீ கியூர் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துக்க போக டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறான். அப்ப அவளுக்குள்ள ஒரு ஃபீல் வருது. அப்படியே அவ ட்ரீமுக்குள்ள போறா. ஆக்சுவலா இவ டியூஷன் காலகட்டத்துல இளவரசரை லவ் பண்ணிருப்பா இல்லையா, அந்த நேரத்துல அவனும் ஹீரோயினோட கையை இப்படிதான் பிடிப்பான். அந்த பிடியும் இந்த பிடியும் ஒரே மாதிரி இருக்கிறதா ஃபீல் பண்றா. ஒரு அட்லஸ் அந்த இளவரசன் தான் இவனும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த இடத்துல என்ன மர்மம்
இன்னமும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபைனலா காட்டுறாங்க. ஆக்சுவலா ரோசன் காலகட்டத்துல அவளுக்கு நடந்த கொடுமையில ஹீரோயின் தற்கொலை பண்ணிட்டு அந்த செக்ரட்டரியில இறந்து போயிருப்பா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள போர் பஞ்சம் எல்லாம் வந்துரும். ஃபைனலா அந்த இளவரசர் போர்ல தோத்து போய் அந்த மரத்துக்கிட்ட வந்து ரத்தம் தோய்ந்த அந்த பெரிய வாளோட அண்டிக்கிட்டு தேம்பி தேம்பி அடறாரு. அப்ப அந்த மரத்துக்கிட்ட அவங்க இறந்து போனா இல்லையா, உன்னை எத்தனை ஜென்மமானாலும் திரும்ப கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து நான் உனக்காக பணி செய்வேன் அப்படின்ற மாதிரி டயலாக சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அடுத்த ஜென்மத்துல வந்து உன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லல, உனக்காக பணி செய்வேன்னு சொல்ல இந்த ஜென்மத்துல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் பிறந்து ஹீரோயினுக்காக ஹீரோ வேலை செய்யற மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. செம்ம கிரேசியா இல்ல? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.